இன்னைக்கு செத்த மாதிரி நடிச்சேங்கிற, 10 நாள் கழிச்சு லவ் பண்ண மாதிரி நடிச்சேங்க. செத்தால உண்மையா சாகணும், லவ் பண்ணாலும் சீரியஸா லவ் பண்ணணும். இல்ல, பணத்துக்காக தான் பழகுறான். மது, மது, ஐம் சாரிடா. எனக்கு தெரியும் உன் முகம் கோவத்தை தந்தூரி அடுப்பு மாதிரி தகதகன்னு எரியும். கிட்ட போனா சிக்கன் ஃப்ரை மாதிரி ஆயிடுன்னு என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. சாரிடா, எனக்கு பயங்கரமான வேலை. வேலை இருந்தா பார்க்க வேண்டியதானே, என்ன டிஸ்டர்ப் பண்ற? முதல் இன்விடேஷன். வாழ்க்கையில் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நான் கட்ட போற என் ஃபேக்டரியோட திறப்பு விழா இருப்பதால் உன் கையில தான் கொடுக்கணும்னு ஓடி வந்தேன். மறக்காம வாங்கிக்க ப்ளீஸ். ஓகே. வயிற்றுச்சலோட முதல் பத்திரிக்கை நான் வாங்குறது நாகரிகமா இருக்காது. இத பார், எனக்கு தெரியும் உனக்கு என் மேல பயங்கர கோவம் இருக்கும். அது ஈரான் ஈராக் பெட்ரோல் கிணறு பத்திக்கிட்ட மாதிரி. அத அல்ப சுல்பமா அணைக்க முடியாது. மது, மை டார்லிங், என்னோட ஃபேக்டரி பேர் உன்னோட தான்டா. ப்ளீஸ் வாங்கிக்க, ப்ளீஸ் வாங்கிக்க. தேங்க்ஸ். இதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நார்மலி ரிப்பனை கட் பண்ணி தான் ஃபேக்டரி ஓபன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நீ இன்விடேஷன் கிழிச்சு ஆரம்பிச்சு வச்சிருக்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும் இப்போ நீ கிழிப்ப. நான் போன பிறகு ஒவ்வொரு பீஸா எடுத்து ஜாயின் பண்ணி படிப்பேன். அது கூட வெரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம். சரி, இப்போ நிறைய எடுத்துட்டு போய் இன்விடேஷன் கொடுக்கணும். நான் வரேன். டே மது, நான் நாளா டே நைட்டா அலைஞ்சு என் எனர்ஜி பூரா போயிடுச்சு. ஒரு தமா துண்டு கிஸ் கொடுத்தா நான் சூப்பர் சார்ஜ் ஆயிடுவேன். தட்ஸ் மை எனர்ஜி. கெட் அவுட். ஓகே ஓகே, டோன்ட் கில் யுவர் எனர்ஜி. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய தேவைப்படும். பாய் பிரதர். என் மகனுக்கு கிடைக்காத எந்த பொருளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. பெருசு, என்ன திடீர்னு வில்லன் ஆயிட்ட? அவ என் மருமகளா மட்டும் இருந்திருந்தான்னா நான் மாமனாராக இருந்திருப்பேன். அவளே வில்லி ஆகும்போது நான் வில்லனான தப்பு இல்லை. என்ன அப்படி பாக்குற? இதெல்லாம் உனக்கு தெரியாம உன்கிட்ட இருந்து உன் ஞாபகமா நான் உரிமையோட எடுத்துட்டு வந்தது. இனியும் சம்பந்தமான எதையும் நான் வச்சுட்டு இருக்கிறது அவ்வளவு நாகரிகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான். சோ இதோட நம்ம கணக்கு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நாம கடைசியா சந்திக்கிறது இதுதான் நினைக்கிறேன். அப்ப ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாமே. ஆனா உனக்கு பிடிச்சது நான் செலக்ட் பண்றேன், எனக்கு பிடிச்சது நீ செலக்ட் பண்ண. ஓகே.
என்னதான் நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியல. நான் செத்து என்னோட உண்மையான காதல உனக்கு புரிய வைக்க போறேன். என்னதான் நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நான் செத்து என்னோட உண்மையான காதல உனக்கு புரிய வைக்க போறேன். I'm sorry. நம்ம 2 பேரும் ஒண்ணா சாப்பிடுறது இதான் கடைசி இல்ல. நாம 2 பேரும் பிரிய போறோங்கிறது முடிவானதுக்கு அப்புறம் எதுக்காக நீ செலக்ட் பண்ணதை நான் சாப்பிடணும்? சரி, நீ செலக்ட் பண்ணது நீயே சாப்பிடு, நான் செலக்ட் பண்ணது நானே சாப்பிடுறேன். எனக்கு ஒரு ஆசை. என்ன? இதுவரைக்கும் நம்ம 2 பேரும் எங்கெல்லாம் போனோமோ எங்கெல்லாம் இருந்தோமோ மறுபடியும் அங்கெல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கு. ஏன் உனக்கு ஆசை இல்லையா? நானா அந்த வண்டியில பிரேக் இல்ல, ஒப்ப பிரேக்க புடிக்குட்டா. டேய் பிரேக் இல்ல, போகாத, பிரேக் இல்லடா. ஐயோ இந்த நேரம் பார்த்து இந்த தாடிக்காரன் எங்க போயிட்டான்? டேய் தாடி, நான் கொடுத்ததெல்லாம் நீ திருப்பி கொடுத்துட்டேன்னு நினைச்சிடாத. ஒண்ணு மட்டும் உன்கிட்டே இருக்கு, என் மனசு. நீயும் எடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டதான் நினைக்காத. இன்னும் ஒண்ணு உன்கிட்டதான் இருக்கு, என் மனசுதான் சொல்றேன். ஒருவேளை என் மனசை நீ திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா திருப்பி மட்டும் கேட்கறத உன் மனசைதான் சொல்றேன். நீ மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காது. நான் உன்னை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. புரியல, என் வாழ்க்கையில உன்னை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. ஆனா நீ மட்டும் என்னை விட்டு கொடுத்துட்ட, என்ன தூக்கி போட்டுட்ட. மது என்ன சொல்ற? Can't you understand? I still love you. உன்கிட்ட என் மான ரோஷம் எல்லாத்தையும் விட்டு சொல்லிட்டேன். இதைத்தானே நீ எதிர்பார்த்த? எதுவும் எனக்கு வேணும்? இல்ல மது, எனக்கு எதுவும் வேணும். இப்போ நீ சொன்ன பாரு, that you still love me, எனக்கு அதுவே போதும். இந்த நிமிஷமே நான் சந்தோஷமா சாக தயாரா இருக்கேன். நீயே சாகணும். நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. உன் இன்சல்ட் பண்ண பாரு, நான் தான் சாகணும். நீ நினைக்கிற மாதிரி நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. உனக்கு தெரியுமா நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன்னு. நீ என்ன கோழை ஆக்கிட்ட. நீ எனக்கு கிடைக்க மாட்டேங்கிற பயத்துல நான் விஷத்தை சாப்பிட்டேன். விஷத்தை சாப்பிட்டேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்கிற பயத்துல உனக்கு கொள்ள நான் கலந்த விஷத்தை நானே சாப்பிட்டேன். இல்ல மது, உனக்கு கலந்த விஷத்தை நான் தான் சாப்பிட்டேன். நான் தான் சாப்பிட போறேன். இல்ல, நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் சாக போறேன். இல்ல மது, நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் சாப்பிட போறேன். நான் எதுக்கு ஐயோ வண்டி நிறுத்தப்பா. என்னாச்சு? பிரேக் இல்ல. ஐயோ பிரேக்கும் இல்லையா? ஐயோ தப்பு பண்ணேப்பா. எங்க பையன்? எங்க பையன்? ஒண்ணும் ஆகல. விஷம் சாப்பிட்டு சீரியஸான நிலைமையில உள்ள இருக்காங்க. பேஷண்ட் சீரியஸா உள்ள இருக்காங்க. டாக்டர் நீ வெளியில இருக்கியா? யோ உன் பிளான தெரியுமியா? நீ சிலோன்ல இருந்து வந்தது என் பையனை கொண்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா? நீ டாக்டர்லயா கொலைகார? டேய் என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை அடிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட வேண்டாம் சார். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேள்வி. நாங்க கேட்கணும் சார். நான் டாக்டர் தான், ஆனா வெட்டினரி டாக்டர். வெட்டினரி டாக்டர்னா
உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? சும்மா கோட்டை போட்டுட்டு ஊருக்குள்ள ஜபர்தஸ்த் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்க. யோ மாட்டு கூசி போடுறவரு. சரி வர்ற வழியில நாய் கடிச்சிருச்சு சார், உங்களுக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருச்சு. டேய் உன் டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட் ரிலேஷன் யாராவது இருக்கீங்களா? நாங்க யாருமே இல்ல. பாரு பாரு, போலீஸ் கேஸ் ஆகும்னு பயப்படுறான். நீ எல்லாம் ஒரு பெத்த தகப்பனா? கையெழுத்து கேட்பாங்க. போடு. அவங்க அம்மால கல்யாணம் பண்ணிக்கும் போது மட்டும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டியா? அப்ப மட்டும் இனிச்சுதா? ஜஸ்ட் ஃபைன். பேஷண்ட்டுகள் எப்படி இருக்காங்க? ரொம்ப அக்கறையா கேக்குறானா? ஏய் எப்படிமா இருக்காங்க? அவங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சு. ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சுயநினைவு போயிடுச்சு. ஏன்? போய் பாருங்க. என்னது? மது, என்னமாச்சு? இனிமேல் தானே ஏதாவது ஆகணும். என்னாக 10 மாசம் கழிச்சு வந்து பாரு. இத பாருங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். தயவு செஞ்சு ஐடியா கொடுத்து எங்களை பிரிச்சுடாதீங்க. எப்பா, நான் ஐடியா கொடுக்க வரவே இல்ல. ஐடியாவின் ஹோல்சேல் டீலரே உங்க ஒப்பம் தான். எப்ப ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? சாரிப்பா. எது சரணம் ஐயப்பாவா? சாரி. சாரியாம்பா. தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? ப்ளீஸ் கெட் அவுட். கெட் அவுட்னா என்ன அர்த்தம்? போகணும். வெக்கம் இல்ல, வாய வெளியா? மது, உங்களை பிரிக்கிறதுக்கு நான் எந்த அட்டெம்ப்டும் பண்ணல. நானும் வெளியில போகணுமா? இப்படி சுலோவா நீ டைலாக் பேசினாலும் நீ தான் தியாகி. வா போலாம்.